பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிலுவை தியானத்தை குறித்து நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். அவர் சிலுவையிலே சொன்ன கடைசி வார்த்தை நம்ம எல்லாரும் அறிந்து தியானித்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து கொண்ட வார்த்தைகள் தான். லூக்கா 23:46 தான் அவர் சொல்லுகிறார், பிதாவே உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். அவர் தன் ஆவியை எங்க ஒப்படைத்தாராம்? தம் சொந்த பிதாவின் கையில் அவர் ஒப்பு கொடுத்தார். மாம்சமான யாவருடைய ஆவிக்கும் தேவன் அவர். ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். அவர் சங்கீதம் 11:1-5 சொல்றாரு, தேவரீர் எனக்கு அரண், உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன், நீர் என்னை மீட்டுக் கொண்டீர் என்று செவமாகவே சொல்லப்படுகிறது. அவர் தாமாகவே தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆவியை தாமாகவே பிதாவிடம் அவர் ஒப்பு கொடுக்கிறார். இனி எப்போதுமே அவர் ஒப்பு கொடுக்கப்பட போகிறதில்லை. அவர் ஏற்கனவே எங்க இருந்தார்? பிதாவினுடைய மடியில இருந்தார். இப்போது வலது பார்சத்துல சிங்காசனத்தில் இருக்கிறார். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் மேலாக அவர் வீற்றிருக்கிறார். எல்லா அதிகாரங்களும் அவருக்கு கீழாக இருக்கிறது. இவர் முன்பு வழியாக பாடுபட அனுப்பப்பட்டார். இனி ஆளுகை செய்ய அவர் அனுப்பப்பட போகிறார். முன்பு நியாயம் தீர்க்கப்பட்டவராக அவர் பாடுகள் அனுபவித்தார். இப்பொழுது நியாயம் தீர்க்கிறவராக, நியாயாதிபதியாக இனி அவர் வருவார். அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார் அல்லவா? யோவான் 10:17-18 சொல்லுகிறது, என் ஜீவனை நானே கொடுக்கிறேன், மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அந்த ஜீவனை கொடுக்கவும் திரும்பி எடுக்கவும் நான் அதிகாரம் பெற்றிருக்கிறேன் என்று அவர் சொல்கிறார். அதனால தான் ஒரு பிதாவின் கையில் அவர் ஒப்பு கொடுக்கிறார். நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் நமக்குள்ளாக இருக்கிறது. நம்மை விட்டு விடுவாரா? விட்டுவிடத்தான் முடியுமா? பாவிகள் மரணத்தை சந்தித்ததுக்கு பிற்பாடு அவள் நியாய தீர்ப்பு அடைகிறார்கள். ஆனால் இவரோ நியாய தீர்ப்பை பெற்றுக்கொண்டு மரணத்தை இவர் ருசி பார்த்தார். அவர் 6 மணி நேரம் அவர் சொல்கிறார் பாருங்க, அவருடைய மரணத்தில் நமக்கு ஒரு நித்திய பாதுகாப்பு இருக்கிறது. யோவான் 6:37-18-9 சொல்கிறது, நீர் எனக்கு கொடுத்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. நம்முடைய ஆவியை அவர் தம்முடைய ஆவியை தனியாக ஒப்பு கொடுக்கல. அவர் தம்முடைய ஆவியை மட்டும் ஒப்பு கொடுக்கல, தெரிந்து கொள்ளப்பட போகிற எல்லா ஆத்துமாக்களை ஒன்று சேர்த்து தான் அவர் சிலுவையில் ஒப்பு கொடுக்கிறார். அவர் 6 மணி நேரம். இப்போ நம்ம அநேகமாக தொன்று தொட்டு நம்முடைய பிரசங்கங்களில் சிலுவையில் அவர் மரித்தார் என்று நாம் சொல்லிக்கொண்டு உபதேசித்து கொண்டும் வந்திருக்கிறோம், கேட்டுக்கொண்டும் வந்திருக்கிறோம். ஆனால் வசனத்தின்படி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு மரிக்கும் தன்மையுடையவரா? இல்லை. அவர் ஒரு மரிக்கும் தன்மையுடையவராக இருந்திருந்தால் சில வசனங்களுடைய பலன் அற்று போயிருக்கும். மற்ற மரித்தவர்களை போல, அதாவது ரட்சிக்கப்படாத மற்றவர்கள் வணங்குகிற அந்த மரித்தவர்களை வணங்குறாங்க இல்லைங்களா? அவரை போல நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்தாரா என்றால் இல்லை. அவர் தம்முடைய ஜீவனை தாமாகவே எடுத்து கொடுத்தார். அவங்களாம் மரித்தார்கள், எழுந்திருக்கவில்லை. இவர் தன் ஜீவனை எடுத்து பிதாவின் கையில் ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். வைத்திருங்க என்று அவன் மறுபடியும் திரும்ப வரணும், பாதாளத்துக்கெல்லாம் போகணும், சுவிசேஷம் சொல்லணும். நமக்கு யோவான் 5:11 சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நம்முடைய நித்திய ஜீவன் அவருக்குள் இருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்து மரித்தால் மரிக்கும் தன்மையுடையவரானால் அவர் மேல் வைத்திருக்கிற நம்முடைய விசுவாசம் சேர்ந்து என்னவாயிரும்? மரித்து போயிடும். நம்முடைய நித்திய ஜீவன் அவருக்குள்ளே தான் இருக்குது. அந்த நித்திய ஜீவனை யார்கிட்ட போய் நம்ம தேடுவோம்? யார்கிட்ட போய் கேட்போம்? யார்கிட்ட போய் ரெக்கவரி பண்ணுவோம்? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவன் அவருக்குள்ளே தான், இயேசு கிறிஸ்துக்குள்ளே தான் இருக்கிறது. யோவான் 5:9 சொல்கிறது, என்னிடத்தில் தந்தவர்களை இழந்து போகாமல் கடைசி நாளில் எழுப்புவது பிதாவின் சித்தமாயிருக்கிறது. அப்போ அந்த பிதாவின் சித்தம் என்னவாயிருக்கும்? வானம் பூமி ஒழிந்து போகின் வார்த்தைகளோ ஒழிந்து போகாது என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அப்போ கர்த்தருடைய சித்தத்தின்படி வெளிவந்த வார்த்தைகள்லாம் பலனற்று போயிருக்குமே. அவர் மரிக்கிற கிறிஸ்து அல்ல, தானாகவே எடுத்து அவர் ஒப்பு கொடுத்தார். ஒரு 6 மணி நேரம் அவர் சிலுவையில் தொங்கினார். இந்த 6 மணி நேரம் சிலுவையில் அவர் என்ன வேலையை அவர் செய்து முடித்தார்? பிரதான ஆசாரியர் வருடத்திற்கு ஒரு முறை அந்த ஆட்டின் ரத்தத்தை எடுத்துட்டு போய் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் தெளித்து விட்டு, கிருபாசனத்தில் தெளித்துட்டு அவர் என்ன செய்கிறார்? வெளியில் இருக்கிற மக்களுடைய பாவ மன்னிப்புக்காக அவர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணுமோ அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை அவர் பெற்று முடிக்கிற வரை அவர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கணும். அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று கொண்டு முடித்த பிற்பாடு தான் அவர் வெளியில் வந்து ஜனங்களுக்கு இந்த பாவ மன்னிப்பை அவர் கூற முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6 மணி நேரம் சிலுவையில் தொங்குறார். உலகத்தின் கடைசி முடிவு வரை, உலகத்தின் கடைசியில் பிறக்கிற ஒரு மனுஷனுடைய பெயரையும் அவர் செய்த பாவத்தையும் அறிக்கையிடணும்.
அறிக்கையிட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை அவர் பெற்றுக்கொள்ளணும். அதனால் அவர் 6 மணி நேரம், 7வது மணி நேரம் அவர் ஓய்வுக்குள்ளார போகணும். அதனால் 6 மணி நேரம் அவர் தொங்கினார். தன் ஜீவனை அவர் நமக்காகவே ஒரு ஒப்பு கொடுத்தார். அவருடைய இரத்தம், இப்போ நமக்கு அங்கே ஒரு கொஸ்டின் வருது, எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரணும். நம்ம வேதம் நிறைய படித்திருக்கனால அதை நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். பிரதான ஆசாரியன் ரத்தத்தை கொண்டு போய் கிருபாசனத்தின் மேல் தெளிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் கிருபாசனத்தின் மேல் விழுந்ததாங்கிற பெரிய கொஸ்டின் இருக்கு, எல்லாருக்குமே இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்றால், அதை ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த ரத்தம் அந்த உடன்படிக்கை பெட்டியினுடைய அந்த கிருபாசனத்தின் மேல் அது தெளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த ஆர்கியாலஜிஸ்ட், அந்த சயின்டிஸ்டுகள்லாம் இதை கண்டுபிடித்து ரிசல்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரத்தத்தை எல்லாம் அவங்க பரிசோதித்து அது என்னென்ன குரோமோசோம்கள் இருக்குது, அது ஆண் குரோமோசோம் இருக்கா, பெண் குரோமோசோம் இருக்கா, அவருடைய ஃபாதர் யார், மாம்ச பிரகாரம் தகப்பன் இல்லை, அதில் ஆவியானவர் இன்செமினேட் பண்ணப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஒரு 4 பேர் அந்த கவர்மெண்ட்டுடைய முயற்சியோட, நான் சுருக்கமாக படிச்சிடுறேன், நிறைய விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க பாருங்கள், 4 பேர் போய் அந்த மலையை அவங்க ரிசர்ச் பண்ணுறாங்க. ரிசர்ச் பண்ணி ஆமோஸ் க்ளோனர், ஜோசப் காட், டான் பாட், ஜெனரல் ட்ரோரி, இந்த 4 ஆர்கியாலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த கவர்மெண்ட்டுடைய பர்மிஷனோட அந்த மலையில் அவங்க ஆராய்ச்சி செய்கிறாங்க. ஆராய்ச்சி செஞ்சு அந்த பிளட் சாம்பிள் எடுத்துகிட்டு போய் உலகத்தினுடைய பிரசித்தி பெற்ற லேப்லலாம் அவங்க டெஸ்ட் பண்ணி இது 2000 வருஷத்துக்கு முன்பு இருக்கிற பிளட் அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. வேதத்தில் ஒரு ப்ராபசி சொல்லியிருக்காங்க, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல இடங்களிலும் எல்லா தேசங்களிலும் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்றது வேதத்தில் நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆர்கியாலஜிஸ்ட் அந்த ரான் ஒயிட்ங்கிறவர், அவர் அந்த இடத்துல பேட்டி கொடுக்கும்போது அவர் ஒரு அந்த ப்ராபஸியை சொல்லியிருக்கிறார். என்ன அப்படின்னாக்க, அந்த ஒன்றை மட்டும் நான் வாசிக்கிறேன். இன் திஸ் இன்டர்வியூ ரான் ஆல்சோ ஸ்டேட்ஸ் prophesies that in due time of truth of the ark of the covenant, the 10 commandment tablets and the blood of Jesus Christ will be revealed to the whole world, and this will conclude the spreading of the gospel of the world, and then the end will come அப்படின்ற அவர் சொல்லியிருக்கிறார். அந்த உலக ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற அந்த டியூ டைமில் அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் அது இப்போ இங்கே இருக்குது கண்டுபிடிச்சதை அவங்க ரகசியமாக தான் வைத்திருக்கிறார்கள். ஏன்னா அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இது தெரிஞ்சிட்டா இது சம்மந்தப்பட்ட யூதர்கள் அதை அந்த உடன்படிக்கை குறித்து தேட ஆர்வமாயிருவாங்க, டெம்பிள் கட்டணும்பாங்க. இந்த காரியங்களுக்காக அந்த கவர்மெண்ட் சீக்ரெட்டாக அவங்க வச்சிருக்கிறதாக இதில் சொல்கிறாங்க. அதனால் அந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிற பொழுது இந்த செய்திகள், இந்த 3 அவருடைய இரத்தத்தை குறித்தும் உடன்படிக்கை பெட்டியை குறித்தும் அந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் டேப்லெட்ஸ் குறித்தும் அது உலகத்துக்கு வெளிப்படுத்தப்படும், பிறகுதான் முடிவு வரும்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் அது சொல்லியிருக்காங்க. அதனால் இது ரியல் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் பண்ணப்பட்ட சத்தியம். அவர் நமக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். அவர் மரிக்கிற தேவன் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிற தேவன், நித்திய காலமாக அவர் வாழ்கிறவர். நம்முடைய நித்தியத்தை அவருக்குள் வைத்திருக்கிற பொழுது அவர் நமக்காகவே தன் ஜீவனை ஈந்து கொடுத்து சகல வெற்றியும் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் சமயபுரம் பகுதியில் இந்த புதுவாழ்வு அந்த சபையில் புதுவாழ்வு பணியில் இருக்கிறேன். காலையில் ஞாயிற்றுக்கிழமை 9 மணிக்கு அங்கே ஆராதனை ஆரம்பிக்கும். அருகில் இருக்கிறவர்கள், பக்கத்தில் இருக்கிறவங்க, பிரயாணமாக தற்செயலாக வந்திருக்கிறவங்க அந்த பகுதியில் வர முடிந்தால் நீங்கள் ஆராதனையில் கலந்து கொள்ளலாம். என் பெயர் வின்சென்ட்.